ஹலோ ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹேர் க்ரோத்க்காக சில டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். ஹேர் க்ரோத் எப்படி ஆகும் அண்ட் ஹேர் ஃபால் ஆகாமல் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவில் என்னால் பேச முடியல, ஸோ அதனால் ஒரு ஆடியோவாக இது சின்ன வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த சின்ன சின்ன டிப்ஸ் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஹேர்ஸை கட் பண்ணவே பண்ணாதீங்க. யார் என்ன சொன்னாலும் ஹேர் கட் பண்ணால் நல்லா க்ரோத் அதிகமாகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட் பண்ணவே வேண்டாம். கட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஹேர்ஸ் இன்னமும் நல்லா க்ரோத் ஆகும். அண்ட் செகண்ட் ஒன் ஹேர்ஸை கோகோனட் ஆயில் வீக்லி 2 டைம்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால ஹேர்ஸும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அண்ட் ஹேர் ஃபாலும் ஆகாது. நல்லா க்ரோத் அதிகமாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணால் ஹேர் ஃபால் நிறைய ஆகுது அப்படின்னா, டெய்லியுமே அப்ளை பண்ணிங்கன்னா ஹேர் ஃபால் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ வீக்லி ஒரு 2 டைம்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க போதும். அண்ட் எப்படி அப்ளை பண்ணணுன்னா, நீங்கள் பிஃபோர் ஒரு 1 டே பிஃபோர் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுங்கள், ஹேரை வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹேர்ஸை டப்பிக்க வேண்டாம். அப்படி பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த டவலெல்லாம் அப்படி பண்ணுறதுனால ஹேர் ஃபால் நிறையவே ஆகும். ஸோ நல்லா ஸ்மூத்தாக ஜென்டலாக ஹேண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்றவங்க இதெல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப சில்லியாக தான் இருக்கும், கேட்குறதுக்கு எல்லாமே சிரிக்கலாம். ஸோ ஆனால் இதுதான் ட்ரூ. நான் அப்படி தான் என்னோடய ஹேர்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கேன். கோம் பண்ணும்போது கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக கோம் பண்ண வேண்டாம். ஸ்லோவாக மெதுவாக கோம் பண்ணுங்கள். உங்கள் ஹேர்ஸ் நீங்கள் எவ்வளோ பொக்கிஷமாக பார்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ரெமெடி சொல்கிறேன். ஹோம்மேட் ரெமெடி நிறைய வீடியோஸ்லலாம் போட்டிருக்கேன். என்னோடது அதில் பெஸ்ட்டு ஆனியன் தான். ஆனியன் ஜூஸ் நீங்கள் ஹேர்ஸில் மிக்ஸியில் அரைச்சிட்டு, ஸோ அதெல்லாம் வீடியோஸ் நிறைய இருக்குது, அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனியன் மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஆனியனை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு அதோட ஜூஸ் எடுத்துகிட்டு அது ஹேர்ஸில் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூட தேவையில்லை. ஹேர்ஸில் வேணால் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு மேலே ஸ்கேல்பில் மட்டும் ஆனியன் ஜூஸ் ரெகுலராக அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். அது கூடவே ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகும். ஸோ சைனஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஆனியன் ஜூஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ரெகுலராக அப்ளை பண்ண வேணாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, மீன் ஆயில் அப்படின்ற ஒரு ஆயில் இருக்குங்க. அந்த ஆயிலுமே ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி பிஃபோரே நான் வீடியோ போட்டிருந்தேன். எத்தனை பேர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்ட்டு தெரில. பட் இட்ஸ் அ குட் ஆயில். அண்ட் அதை விட பெஸ்ட்டுன்னு ஆனியன் தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் விட்டமின் சி கேப்சூல்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த கேப்சூல்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஆனியன் ஜூஸ் கூட நீங்கள் அந்த கேப்சூல்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்று, ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு வெந்தயம் இருக்கு இல்லையா, ஸோ இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கோகோனட் ஆயில் அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேக் நீங்கள் ஹேர்ஸில் ஒரு 1/2 அன் ஹவர் போதும். அதுக்கும் மேலே வச்சிங்கன்னா எப்படி ஆகும்னா, அது ரொம்ப ஆறிட்டு அது ஹேர்ஸ்லேருந்து போகாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுக்கிட்டாலே போதுங்க. ஸோ அதுக்கும் ஹேர் க்ரோத் ஆகிற ரிசல்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று, நீங்கள் ரெகுலராக ஒயிட் ஹேர்ஸ் இருந்துட்டு, ஸோ என்ன மாதிரி எனக்குமே ஒயிட் ஹேர்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ ஒயிட் ஹேர்ஸ் இருந்துட்டு அவங்க ஹென்னா பேக் இருக்கும், முப்பூர் மெஹந்தி அப்படின்ட்டு கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு ஆன்லைனில் என்ன வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரௌன் ஹென்னா பேக்கெட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஹென்னாவை நீங்கள் பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு ஹேர்ஸ்க்கு, ஸோ அதுக்குள்ளே கொஞ்சோண்டு ஆனியன் ஆர் ஜிஞ்சர் ஆர் கார்லிக், இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்று மட்டும் போடுங்க. நல்லா அரைச்சிட்டு அதோட ஜூஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஊற்றிட்டு ஹென்னா பேக் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹேர் க்ரோத் சூப்பராகும். அண்ட் இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. அண்ட் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனல் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்கும், ஸோ வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நான் என்னோடய ஹேர்ஸ் ரொம்ப ஒயிட் ஹேர் தான் நிறைய இருக்குது. ஸோ அதை மேனேஜ் பண்ண நான் ஹென்னா தான் அப்ளை பண்ணுவேன். கலரிங் விட நீங்கள் ஹென்னா பண்ணாலே ஹேர்ஸ் நல்லா
ப்ரௌன் ஆர் பிளாக் ஆகும். இந்த கலரிங் பண்ணுறதுனால ஹேர் வந்து நிறைய டேமேஜ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் என்ன இருக்கோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அகைன் ஒரு பெஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, take care, see you all, love you.